அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் நமது சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, பிஜிடிஆர்பி சைக்காலஜிக்கு எந்த புக் ரெஃபர் பண்ணி படிக்கலாம்ங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணியிருக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். முதல்ல நாம் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட சப்ஜெக்ட்டுக்கு தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் தருவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம சைக்காலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்போம். சைக்காலஜி அப்படின்னு எடுத்துட்டால் நமக்கு ஒரு புரியாத புதிராகவே இருக்கும். ஏன்னா சைக்காலஜியில் கேட்குற கொஸ்டின் எல்லாமே எங்கேருந்து கேட்குறான், ஸோ எப்படி இந்த மாதிரி யோசித்து கேட்குறான் அப்படிங்கிற டவுட்டு நமக்கு இருக்கும். ஸோ அதனால் நமக்கு சைக்காலஜி அப்படிங்கிறதே ஒரு பெரிய தலைவலியாக நமக்கு இருக்கும். அதை விட ஒரு பெரிய உண்மை என்னென்னா, நம்மக்கிட்ட சைக்காலஜிக்கு சரியான மெட்டீரியல் இருக்காது. அதாவது சைக்காலஜிக்கு சரியான ஒரு புக்கு இருக்காது. இது ஏன்னா நாம் சைக்காலஜிக்கு சரியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல அப்படிங்கிறத குறிக்குது. பிஜிடிஆர்பி எக்ஸாம் அப்போது சைக்காலஜியிலேருந்து எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக எக்ஸாமுக்கு போய் சைக்காலஜியில் கேட்குற கொஸ்டின் எல்லாத்துக்கும் இந்த 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறமா தான் சைக்காலஜி நாம் கொஞ்சம் படிச்சிருக்கலாமே, இன்னும் நல்லா எழுதியிருந்தானா நம்மளோட ஓவரால் மார்க் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நாம் ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். இது எல்லாம் நாம் செய்கிற காமன் மிஸ்டேக்ஸ். இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா சைக்காலஜிக்குன்னு சரியான மெட்டீரியல் அல்லது சரியான புக்கை வாங்கி அதில் இருக்கிறத நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் தான் உங்களால் சைக்காலஜியில் அதிகமாக மார்க் வாங்க முடியும். மெட்டீரியல் அப்படின்னு எடுத்துட்டால் சில பேர் சொல்லுவாங்க, ஒரு கோச்சிங் சென்டரில் சைக்காலஜிக்கு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த நோட்ஸை வச்சு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தப்பை நீங்கள் செய்யாதீங்க. கோச்சிங் சென்டரில் பிஜிடிஆர்பிக்கான சைக்காலஜி மெட்டீரியல் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அது ஒரு இன்ஸாக இல்லாட்டி ஒரு பாயிண்ட்ஸாக தான் நமக்கு கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ண முடியாது, அதில் எந்த ஒரு கண்டினியூட்டியும் இருக்காது. ஸோ அப்போது நமக்கு புரிய வேண்டிய எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் எல்லாமே புரியாமல் போயிடும். ஸோ அதனால தான் நமக்கு சைக்காலஜியில் மார்க் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான மெட்டீரியலை நாம் யூஸ் பண்ணும்போது சைக்காலஜிஸ்ட்டு என்ன பொதுவான கருத்து சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ நமக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின் எல்லாமே எப்படி இருக்குன்னா அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டினாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின் இருக்கும்போது ஒரு டாப்பிக்கில் இருக்கிற பொதுவான கருத்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது முதல்ல முக்கியமாக இருக்கும். ஆனால் நம்ம மெட்டீரியலில் வச்சு படிக்கும்போது அந்த மெட்டீரியலில் அந்த பொதுவான கருத்துக்கள் எதுவுமே இருக்காது. ஸோ ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் இருக்கும்போது நமக்கு அந்த கான்செப்டே ஃபுல்லாக புரியாமல் போகும். இந்த மாதிரி நம்ம மெட்டீரியல் வச்சு படிக்கிறதால தான் நமக்கு சைக்காலஜி அப்படிங்கிறது கஷ்டமான ஒரு பார்ட்டாக இருக்குது. அப்போது நம்ம சைக்காலஜியை எப்படி ஈஸியாக எடுத்துக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல எல்லோரும் சைக்காலஜிக்குன்னு ஒரு தனி புக்கை வாங்குங்க. ஸோ அப்போ தான் நாம் என்ன பண்ண முடியும்னா, ஸோ அதில் இருக்கிற டாபிக் எல்லாத்தையும் படிக்க முடியும். ஒவ்வொரு டாப்பிக்கில் இருக்கிற அந்த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாத்தையும் சரியாக நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்படி புரிஞ்சிட்டானா ஸோ எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம அதுக்கான கரெக்டான ஆன்சரை ஈஸியாக எழுதிடலாம். ஸோ என்னோடய கைண்ட் ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டரோட பிரிண்டட் மெட்டீரியலை மட்டும் நம்பி இருக்காதீங்க. அதை தாண்டி ஏதாவது ஒரு புக்கை ரெஃபர் பண்ணி அங்கே இருக்கிற ஜென்ரலாக இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் படித்து பாருங்கள். அதே போல் உங்கள்கிட்ட ஏற்கனவே சைக்காலஜிக்குன்னு ஒரு தனியாக புக்கு இருந்தானா அந்த புக் ஃபுல்லாகவே நீங்கள் படிங்க. ஸோ ஃபுல்லாக படித்து பார்த்து அதிலிருந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்களே நோட்ஸ் எடுத்து வச்சு அதை நீங்கள் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த பொதுவான கருத்துக்கள் எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அது எதுவுமே மிஸ் ஆகாது. இந்த மாதிரி ஒரு டைம் எல்லா
டாப்பிக்கையும் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனை வந்து நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா சைக்காலஜி மேலே இருக்கிற அந்த பயம் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதை ஒரு 2 டைம் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னு பார்க்கும்போது சைக்காலஜி மேலே உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது. இப்போ நாம் பிஜிடிஆர்பி சைக்காலஜிக்கு என்ன புக்கை வந்து ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு எடுத்துட்டேன்னா நான் இங்கிலீஷில் தான் படிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான புக்கை வந்து எசென்சியல் ஆஃப் எஜுகேஷ்னல் சைக்காலஜி பை எஸ்கே மங்களை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அதே மாதிரி எஜுகேஷ்னல் சைக்காலஜி பை நாகராஜ் இந்த 2 புக்கையும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அதுலேயும் இந்த 2 புக்குமே நீங்கள் பிஎட்டில் ரெஃபர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தமிழில் படிக்கிறவங்க இந்த கல்வியில் உளவியல் நாகராஜோட புக்கையும் அதே மாதிரி கல்வியில் உளவியல் நடராஜன் அப்படிங்கிற ஆத்தரோட புக்கையும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இது எல்லாமே பேசிக்காக இருக்கும். அதே மாதிரி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கங்கள் எல்லாமே தெளிவாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் அதாவது அது கான்செப்ட் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த 3 புக்கை ரெஃபர் பண்ணனா கண்டிப்பாக நீங்கள் வந்து பிஜிடிஆர்பி சைக்காலஜியில் வந்து 40க்கு 30 மார்க்குக்கு மேலே வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா பத்தாது. நம்மளோட சைக்காலஜி சிலபஸில் இருக்கிற எல்லா டாப்பிக்கோட மைய கருத்துப்படி நாம் அதை கிளாஸ் ரூம் சுச்சுவேஷனில் பயன்படுத்தி பார்க்கணும். மோஸ்ட்லி பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு இந்த மாதிரியான கொஸ்டின் தான் அதிகமாக கேட்பாங்க. ஸோ கண்டென்ட்டை படித்தா மட்டும் பத்தாது, அதை கிளாஸ் ரூம் சுச்சுவேஷனுக்கு அப்ளை பண்ணி பார்க்கணும். அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலை டீச்சர்ஸோட மனநிலையிலிருந்து நம்ம அதை திங்க் பண்ணி பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க, அதோட சைக்காலஜிக்கும் இம்பார்ட்டன்ஸ் தாங்க. ஸோ எப்படி சைக்காலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் தர்றது அப்படின்னு பார்க்கும்போது அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது ஃபுல்லாக நான் சைக்காலஜி மட்டும் படிக்கணும், அதில் நல்லா மார்க் வாங்கணும், அதுக்காக நான் என்ன தயார்படுத்திக்கணும் அப்படின்னு ஒரு நாள் ஃபுல்லாகவே அதுக்காக ஒதுக்குங்க. ஸோ அதில் அந்த நாளில் நீங்கள் அந்த சைக்காலஜியை மட்டும் படிங்க, சப்ஜெக்டை வந்து நீங்கள் மைண்டில் திங்க் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் படிக்கிற சைக்காலஜி டாபிக் எல்லாத்தையும் ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதி வச்சு அதை வந்து ஒவ்வொரு வாரமும் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ குறைஞ்சது ஒரு 4-5 டைம் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த டாபிக் எல்லாமே தரோ ஆகிடும். ஸோ உங்களுக்கு அந்த பயமே இருக்காது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிஜிடிஆர்பி சைக்காலஜியில் மேக்ஸிமம் மார்க் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் சைக்காலஜிக்குன்னு தனி வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி அதில் வாரம் ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கோட நோட்ஸை ஷேர் பண்ணி அதில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் வந்து நோட்ஸும் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஸோ அந்த நோட்ஸ்க்கான கொஸ்டின் எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பேன். இது மூலமாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சைக்காலஜி எல்லாத்தையும் படித்து முடிக்கலாம். சைக்காலஜியை கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களால் ஒரு நல்ல மார்க் வாங்க முடியும். ஸோ அந்த நல்ல மார்க் வந்து சப்ஜெக்டோடு சேரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலைக்கு வந்து வழிநடத்தும். ஸோ அப்போது நீங்கள் சைக்காலஜிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா படிங்க. கடைசியாக நான் சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க, சைக்காலஜிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சைக்காலஜிக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்கன்னா உங்களோட வெற்றி உங்கள் கையில் இருக்குது. ஆல் தி பெஸ்ட். நன்றி.